ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 13 கோடி ரூபாயை செலுத்த கூறி தீபக்கிற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வருமான வரி பாக்கி குறித்து வெவ்வேறு தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்குல வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படி வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்குது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி பாக்கியில 13 கோடி ரூபாய் அளவுக்கு செலுத்த கூறி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறையானது நோட்டீஸ் அனுப்பிச்சு. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில மற்றொரு வாரிசான தீபக்கும் அந்த வழக்குல சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்புல வருமான வரி பாக்கி முதல்ல 36 கோடி ரூபாயினும் பின் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும்னு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி சி சரவணன் முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது வரி பாக்கி குறித்தும் பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனா பதில் மனு தாக்கல் செய்யப்படல அப்படின்னு சொல்லி தீபா தரப்புல தெரிவிக்கப்பட்டதுங்க. இதனை அடுத்து வரி பாக்கி தொடர்பா 2 வாரங்கள்ல பதில் மனு தாக்கல் செய்ய பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை வரி பாக்கி வசூல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கும்படியும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.